திருமணம் ஆயிடுது சார், இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை சார். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படும். உங்க குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களால குடும்பத்துக்கு பண வருமானம் ஏற்படும். செல்வாக்கு தேடி வரக்கூடிய நேரம், மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நேரம். இப்ப எல்லாம் தேடி வருவாங்க, ஏன்னா உங்களுக்கு பணம் புகழ் எல்லாம் வருது, எல்லாம் தேடி வருவாங்க. இது மட்டும் இல்ல, ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு மாமனார் இந்த குரு. என்ன சார் எப்படி சொல்றீங்க? நவகிரகங்கள் எப்படி சார்னா அது அப்படிதான் சார். அந்த காலத்துலலாம் பெண்ணு கொடுத்து பெண் எடுக்கிறதுலாம் சகஜம். ஒன்று. ரெண்டாவது, நல்ல அறிவாளிக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பணம் இருக்கு, கார் இருக்கு அப்படி இருந்தால் கிடையாது. அவனுக்கு அறிவு இருக்கா, தர்க்க சாஸ்திரத்தில் பெரிய ஆளாக இருக்கானா, அவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த சுக்கிர பகவானுக்கே மாமனாரான இந்த குரு பகவான், உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு மாமனாரான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை, திடீர் அதிர்ஷ்டத்தில் ஏற்படுத்தியிருப்பார். இப்போ அவருடைய பார்வை பலம், அவருடைய பயிற்சி 3ஆம் இடத்துக்கு போறார். ஆனால் இவர் அஷ்டமாதிபதி குரு. உங்களுக்கு உங்க ராசிக்கு 8, 11 குடையவன் 3ஆம் இடத்துக்கு போறாரு. நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது தான் உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி 3இல் மறைவது விசேஷம். அதுவும் உச்சமடைந்து அவருடைய பார்வை பலம் இன்னும் விசேஷம். திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசி நண்பர்கள், நான் இளம்னு சொல்லலை, இளம் ரிஷபராசி நண்பர்கள் கிடையாது, 50 வயசு 60 வயசாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு கூட திருமண யோகம் கைகூடும். சார் நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஏதாவது நடக்குமா சார்னா, உங்களுக்கு திருமண யோகம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 2 கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இப்போ அதுக்கு உண்டான நேரம் வருது. அதே சமயம் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆயிடுது சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 7 வருஷம் ஆயிடுத்து, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை சார். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பித்ருஸ்தானம். 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் போன 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. ஸோ குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படணும், குழந்தை பாக்கியம் ஏற்படணும். அது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக. ஸோ இந்த ஜாதகம் படிக்கிறது எப்படி இருக்கணும்னா, எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடத்துக்கு லாபமா நஷ்டமா இருக்கான்னு பார்த்துட்டு எந்த இடத்த பார்க்குறாரு, இப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஆதாயத்தை தரக்கூடிய நேரம். குடும்ப தலைவிகள் தங்களுடைய கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கான நேரம். உங்கள் கணவனோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ உங்களை அவமானப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா, இப்போ உங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய தலை நிமிர்வதன் மூலமாக அவங்களெல்லாம் அடக்கி ஆளுவீங்க. அடக்கி ஆளுறதுன்னா கையில் குச்சி வச்சு பெரம்பு வச்சு மிரட்டுறது கிடையாது. அவங்க எதிர்க்க தலை நிமிர்ந்து நிற்பது, உங்களுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றுவது, இதை பண்ணுவீங்க. உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களால் குடும்பத்துக்கு பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு நான் திருமணம்னு சொன்னேன் சார், எனக்கு திருமணம் ஆகிடுத்து, நானும் என் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிருக்கோம், எனக்கு திருமணம் ஆகிடுத்து, நானும் என் மனைவியும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கோம்னா, இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருது. 3ஆம் இடத்துலேருந்து குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை விளக்கக்கூடிய, களையக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்துகிறார். குரு இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்த அப்படி வளப்படுத்துவார். 3ஆம் இடத்துல இருக்கார், அது என்ன இடம்? உபஜயஸ்தானம், வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம். அதை கெடுப்பாரான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா அது உச்சஸ்தானம். தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருந்தார்னா அவர் நல்லது தான் பண்ணுவார். அவருடைய பார்வை பலத்தை பார்க்கறதுனால பொதுவாக கெடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதையும் நல்லது தான் பண்ண போகிறாரு. அவருடைய பார்வை பலம் 7, 9, 11. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க, இல்லை மீடியாவில் இருக்கீங்க, இல்லை என்னை போன்ற பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், ஜோதிஷர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை கிளாஸ் எடுக்கிறேன், ப்ரொஃபஸராக இருக்கேன், இந்த மாதிரி எந்த பேச்சு தொண்டை சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே செல்வாக்கு தேடி வரக்கூடிய நேரம், மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நேரம். இது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம், கடல் கடந்து பயணிக்கக்கூடிய நேரம் வருது. நீங்கள் ஃபாரின்ல போயிட்டு உங்களுடைய பெருமையை பேசக்கூடிய நேரம் வருது. உங்கள் பெருமை எவனோ ஒருத்தன் பேசுவான். ஃபாரின்ல ஒரு அசோசியேஷன் அவங்களை கூப்பிடுவாங்க, சார் வாங்க சார் பேசுங்க சார்.
வந்து நீங்கள் தான் பேசணும். உங்களை பற்றி பெருமையாக ஒரு 4 பேஜுக்கு எழுதுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுடைய புகழ் திக்கெட்டும் பரவக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். இது மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்களால ஆதாயம் ஏற்படும். எனக்கு அண்ணனும் சரியில்லை, தம்பியும் சரியில்லை, அக்காவும் சண்டை, தங்கையும் சண்டை, இப்போ எல்லாம் தேடி வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு பணம் புகழ் எல்லாம் வருது, எல்லாம் தேடி வருவாங்க. ஆனால் ஒரு விஷயம், லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால யாருக்கிட்டையுமே வந்து நீங்கள் வந்து பாராமுகம் காட்டாமல் இருக்க வேண்டும். என் தங்கச்சி வந்து என்னை அவமதிச்சா சார், நான் அவள் வந்தானா எதுக்கு பேசணும், அவளை போக சொல்லு அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு சார்னா அது மட்டும் பண்ணிடாதீங்க. வீட்டு பிறந்த பொண்ணை வந்தான்னா அவளுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க. அவளை கூப்பிட்டு உக்காத்த வச்சு உங்ககிட்ட வசதி இருந்ததுன்னா தங்கத்திலேயே அவளுக்கு வாங்கி போடுங்க. அதாவது யார் இதில் வீக்கோ அதால் அடிக்கணும். ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க, அவன் பணத்தில் வீக்கா பணத்தால் அடிக்குமா. நீங்கள் பணத்தால் அடிக்கக்கூடாது, நகையால் கொட்டி கொடுங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் 1.5 லட்ச ரூபா போகிற இடத்துல கொடுக்க முடியாது தான், பட் இருந்தாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து 5 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்குது, செலவு பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. மனசை தாராளப்படுத்துங்க, உங்களுக்கு பணம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா குரு அப்பேற்பட்டவர். உங்களுடைய 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு 7, 9, 11 வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுகின்ற நேரம். வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுகின்ற நேரம். வியாபாரத்தில் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணலாம். இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக திருமண பந்தத்தில் இணையறதுக்கான நேரம் வரும். சார் நாங்கள் ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், எங்கள் வீட்டில் 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கவே இல்லை, இப்போ வீட்டுக்கு ஒத்து வருவாங்க. நீங்கள் சொல்கிறத ஒத்துப்பாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த அன்பு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு அமோக வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் உயர்ந்த பதவியும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் என்ன? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு முன்னோர்கள் பாடியிருக்காங்க, பெரியவங்க பாடியிருக்காங்க. உங்களுக்கு பணிவு எப்படி வரும்னா, நந்தீஸ்வர பகவான், அதாவது சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவனுக்கு முன்னாடி நந்தி பகவான் உட்காந்துருப்பார். அந்த நந்தி பகவானை வழிபடுங்க. ஏன்னா அவர் தான் வந்து தலைகணத்தின் உச்சம், அவரையே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கார் அந்த சிவபெருமான். அவரை வழிபடுங்க, உங்களுக்கு தலைகணமேறாது, அதாவது தன்னடக்கம் வரும், தன்மானத்துக்கு உண்டான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். இதன் மூலமாக வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு? ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் பலன் பார்க்கணும். ராசிக்கு பலன் பார்க்கறதுங்கிறது வந்து பொதுவான பலன். அதாவது உடம்புக்கு பலன் பார்க்கறதா இல்லை உங்கள் உயிருக்கு பலன் பார்க்குறதான்னு கேட்டால் உயிரான லக்னத்துக்கு தான் பலன் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இந்த வருஷம் எப்பேற்பட்ட யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நமக்கு வந்து என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கைபேசி எண்கள், அதாவது வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னோட அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி என்னை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். அதே சமயம் இந்த பலன்களால் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் க்ஷேமங்களும் கிடைக்க வேண்டும், கிடைத்திட வேண்டும், அதனால் உங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.